சாரி ரம்யா, நான் இப்ப பேசிட்டு வந்தது உன் மனசை எப்படி காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அதை வேணும்னு செய்யல, தெரிஞ்சுதான் அப்படி பண்ணேன். முதலாளிக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாத்ததான் நான் அப்படி பேசினேன். ஆனா அதை கேட்டு நீ உடஞ்சு சுக்கு நூறா போனதை என்னால பார்க்க முடியல ரம்யா. உன்னையும் மறக்க முடியாம, ஈஸ்வரி மேலையும் விருப்பம் இல்லாம நெருப்பாத்துல நீந்துற மாதிரி இருக்கு. சத்தியமா என்னால இதை தாங்கிக்க முடியல. அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ரம்யா. நமக்குள்ள இருந்ததை இப்பவே ஈஸ்வரிக்கு சொல்ல போறேன். அதுதான் இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கான ஒரே வழி. ஈஸ்வரி, இப்ப நான் சொல்ல போறத நீ எப்படி எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், கேளு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நானும் ரம்யாவும்